முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேம் சிங் திடீர் ராஜினாமா. கடந்த 1.5 ஆண்டுகளாக இரு பிரிவினர்களிடையே கலவரம் நீடித்து வரும் நிலையில் முடிவு. மணிப்பூரில் இன்று நடைபெற இருந்த சட்டசபை கூட்டத்தொடரை ரத்து செய்தார் ஆளுநர். பிரேம் சிங் பதவி விலகி சில மணி நேரங்களிலேயே நடவடிக்கை. மணிப்பூருக்கு பிரதமர் மோடி உடனடியாக சென்று இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தலைநகர் டெல்லியை ஆளும் புதிய முதலமைச்சர் யார்? தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளில் பாஜக மேலிடம் தீவிரம். தமிழ்நாட்டிற்கான 2512 கோடி ரூபாய் கல்வி நிதியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கிய மத்திய அரசு. தமிழக மாணவர்களை பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய்க்கூற கூச்சமாக இல்லையா? பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு அண்ணாமலை கேள்வி. மக்கள் நலனை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவை ஆட்சியராக பவன்குமாரும் தேனி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங் நியமனம். மின்வாரிய தலைவராக ஜே ராதாகிருஷ்ணனும் கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகுவும் நியமனம். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலிருந்து நக்சலத்தை ஒழிப்போம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. பெங்களூருவில் சாலையோரம் ரசிகர் மத்தியில் பாடிய பிரபல இசைக்கலைஞர் எட் ஷீரன் அனுமதியின்றி செயல்பட்டதாக மைக்கின் இணைப்பை காவலர் துண்டித்ததால் பரபரப்பு. கடும் பனிப்பொழிவால் வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கும் தெஹ்ரான். குளு சூழலை உற்சாகமாக அனுபவித்து மகிழும் பொதுமக்கள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி. கேப்டன் ரோஹித் சர்மாவின் அதிரடி சதத்தால் எளிதாக வென்றது. சென்னை ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கைரியன் ஜாக்கப் பட்டம் வென்றார். ஸ்வீடன் வீரர் எலியான் எமரை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.